ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கோலமாவை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் பார்க்குறோம். மார்கழி மாதம் ஆரம்பிக்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷாப்பில் வந்து கலர் கோலமாவை வந்து மேக் பண்ணுறது எப்படின்றத காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் கோலமாவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எசன்ஸ் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இது எப்படி நம்ம எல்லோ கலர் கோலமாவை மாற்றுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கலரில் இருக்கிற கெமிக்கலை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை கோலமாவில் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோ கலர். ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லோ கலரில் மாறது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒயிட் கலர்லேருந்து இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணோடனே டோட்டலாக வந்து எல்லோ கலராக மாறும். அது எப்படி மாறுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்கெட் போட்டு நம்ம எப்படி அதை பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம அது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கலர் வந்து அதில் சேஞ்ச் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து லைட்டாக தான் இருக்கும், டார்க்காக வராது. நம்மளுக்கு எவ்வளோ எசன்ஸ் தேவையோ அந்த கெமிக்கலை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கலரோட டார்க்னஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, அப்புறம் டார்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து பேக்கெட் பண்ண போகிறோம். பேக்கெட் பண்ணி நம்ம சேல் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேக்கெட் பண்ணியாச்சு. என்னென்ன கலர் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து